ஹலோ மக்களே, how are you மக்களே? சாப்பிட்டீங்களா மக்களே? என்ன பண்றீங்க மக்களே? Yeah, today we are going to see the topic of Indian National Congress of Constitution. அதெல்லாம் இல்ல, pipes and cisterns. ஓகேவா? pipes and cisterns. இதுக்கும் ஒர்க் டைம் ரிலேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகேவா? பைப்பில் தண்ணி போகும். சிஸ்டன்னா ஒன்றும் இல்லை, டேங்க் தான் அந்த சிஸ்டம். ஓகேவா? இந்த பைப்பில் தண்ணி ஃபில் பண்ணோம்னா 9 ஹவர்ஸில் ஃபில் ஆகிடும். இன்னொரு பைப்பில் தண்ணி ஃபில் பண்ணோம்னா அதே டேங்க்கில் 10 ஹவர்ஸில் ஃபில் ஆகிடும். இப்போ அதே டேங்க் தான். இந்த பைப் யூஸ் பண்ண 9 ஹவர்ஸு, இந்த பைப் ஏ பைப் பி பைப் யூஸ் பண்ண 10 ஹவர்ஸ். சப்போஸ் இந்த ரெண்டு பைப்பும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி விட்டா அந்த டேங்கை ஃபில் பண்ண எவ்வளோ ஹவர்ஸ் பார்த்தீங்களா? ஒர்க் அண்ட் டைம் மாதிரியே இல்லையா இந்த கொஷினு? ஒர்க் அண்ட் டைமில் என்ன இருக்கும்? இந்த வேலையை செஞ்சு முடிக்க இவ்வளோ ஹவர்ஸு, இன்னொருத்தவன் செஞ்சு முடிச்சா இவ்வளோ ஹவர்ஸு, இதே 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ ஹவர்ஸு. அதுதான் இங்கே. வெறும் பேர் சின்னதாக தான் கான்செப்ட் மாறும். எப்போனா இப்போ டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் கேட்குறாங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது. டேங்கை எம்டி பண்ணும்போது என்ன ஆகும்? சப்போஸ் பைப்பில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அப்போ டேங்க் எவ்வளோ நேரத்தில் காலி ஆகிடும்? அது அந்த மாதிரிலாம் கேள்வி இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒன்று சேம் இதுதான், ஒர்க்கு, எஃபிஷியன்சி, டைம். இதில் பார்த்தோம்னா ஒர்க்குக்கு பதிலாக கெப்பாசிட்டி இல்லை வால்யூம் ஆஃப் த டேங்க், கெப்பாசிட்டி ஆர் வால்யூம் ஆஃப் த டேங்க். இது எஃபிஷியன்சிக்கு அது எஃபிஷியன்சி ஆஃப் த பைப், அதில் எஃபிஷியன்சி ஆஃப் த ஒர்க்கர், இதில் எஃபிஷியன்சி ஆஃப் த பைப். டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க், இங்கே டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அப்புறம் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு டைம் எழுதணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டோட்டல் கெப்பாசிட்டி தெரியும், எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருவோம். அப்போ என்ன, ஒர்க் பை டோட்டல் எஃபிஷியன்சி இஸ் டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி இஸ் டைம் டேக்கன். எதுக்கு, யார் 2 பைப்பும் அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கும் சேர்ந்து வேலை செஞ்சால். கொஷின் பார்ப்போமா? லெட்ஸ் டைவ் இன் டு த ப்ராப்ளம்ஸ். Come on guys, come on. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். அங்கே என்ன சொன்னேன், ஒர்க்னா ஒர்க் இஸ், அங்கே ஃபார்முலா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஒர்க் எனர்ஜி இதில் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம், ரைட்டா? இங்கே என்ன சொல்கிறேன், ஒர்க்குக்கு பதில் என்ன ஒரு வால்யூம் இல்லைனா கெப்பாசிட்டி ஈக்குவல் டு efficiency into time taken to fill the tank. Efficiency of the pipe, time taken to fill the tank, volume இல்லை capacity of the tank. அவ்வளோதான் வித்தியாசம். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. சரி, எஃபிஷியன்சிக்கு பதில் ரேட்டுங்க. எஃபிஷியன்சிக்கு பதில் இங்கே என்ன சொல்லுவோம்? ரேட் ஆஃப் ஃபில்லிங், ரேட் ஆஃப் ஃபில்லிங் த டேங்க். ரேட்னா அதை எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிக்குது. ஓகே, இந்த கொஷின் பார்ப்போமா? நான் ஒர்க்குன்னு இதில் பார்க்குறேன். 2 பைப் இருக்குது, எக்ஸு ஒய், ஃபில் த டேங்க். ஒரே டேங்க் தான். இந்த டேங்க் முடிக்கிறதுக்கு 12 நிமிஷம் எடுத்துக்குது. யார்? எக்ஸு. இவன் எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறான்? 18 நிமிஷம் எடுத்துக்கிறான். ரெண்டுமே ஓப்பன் பண்ணி விட்டோம்னா, அதாவது 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுவாங்க? எல்சிஎம் எடுப்போமா? 12, 18. சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நான் இதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுத போகிறேன். இப்படி ஏதுன்னா என்ன வரும்? 4, 6, 2, 3.
12 into 2 24, 18 into 3 24 வருது. எல்சிஎம் நான் ஏன் இப்போ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். 12 18 எக்ஸ் ஒய் 12 18க்கு எல்சிஎம் எடுக்கணும். த்ரீ 9 3 1 3 மறுபடியும் 3 எடுத்தோம்னா 1 1 கரெக்டா. அப்போ என்ன 2 2 2 3 4 into 9 sorry for the disturbance, very sorry. எங்க இருந்து விட்டுனே தெரியலையா. ஓகே இவன் 12 நிமிஷம். திஸ் எக்ஸ் இஸ் 12, திஸ் இஸ் 18, எல்சிஎம் எடுத்தா 36. இங்க என்ன வரும் 3, இங்க என்ன வரும் 2. ரேட் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் எக்ஸ், ரேட் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் ஒய். டோட்டல் ரேட் தெரிஞ்சிச்சு, கெப்பாசிட்டி தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணணும், டோட்டல் ரேட் சாரி கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரேட் என்னது 2 + 3 5 இன்டூ டி. அப்போ டி என்னது 36/5 மினிட்ஸ். ஏன்னா இங்கே மினிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸ் தான் போடணும். ஆன்சர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோ இருக்கு 5/36 போடுறோம். இது தப்பாச்சு. இதோ இதுதான் 7 into 5 35 + 1 36/5. ஓகேங்க. இப்போ அடுத்து வெரி சாரி கைஸ், வெரி சாரி ஆஃப் த வெரி. ஓகே இப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். அதே தான் ஒர்க்குன்னு டைம் மாதிரியே இதை பண்ணுங்க. 2 பைப் இருக்கு ஓகேவா. இதை ஃபில் பண்ணுறது 20, இது 30. இது நான் சொல்லியே ஆகணும். இஃப் A is kept open for only 1/5 of the total time, ஓகேவா, and A and B are kept open for remaining time, how much time is taken by the both pipe to fill the tank அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது A வந்து அந்த டேங்க் ஃபில் பண்ண 20 நிமிஷம், B வந்து ஃபில் பண்றதுக்கு 30 நிமிஷம். மேட்ரு அது இல்லை. ஃபர்ஸ்ட் 2 பைப்பு தான் சேர்ந்து தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க போது ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கேன், ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பைப் ஏ பைப் பி ரெண்டுமே ஒரே டைமில் ஓப்பன் பண்ணால் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே டைமில் திறந்து விடலையா. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம், அதாவது டோட்டல் டைம் ஓகேவா, டோட்டல் டைமில் 1/5 என்ன வரும் 2 நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஏ ஃபஸ்ட்டு திறந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஏவும் பி அதுக்கப்புறம் பிஏ திறந்து விட்டுறாங்க. அப்போ ஒரு 2 நிமிஷம் ஏ மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. பாக்கி இருக்கிற 8 நிமிஷம் ஏ அண்ட் பி ஓப்பனில் இருக்குது. ரைட்டா. அதாவது எப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் எடுத்துக்குது ஏ, ரிமைனிங் 8 மினிட்ஸ் ஏ அண்ட் பி. ஓகேவா. அதுதான் இப்போ கேள்வி, இந்த ரிமைனிங் மினிட்ஸ் எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா. இப்போ நாங்கள் அது ஃபஸ்ட்டு ஏ, இது பி, எல்சிஎம் எடுத்த 160. இங்கே என்ன 3, இங்கே 2. இது வந்து டோட்டல் ஒர்க்கு, டோட்டல் ரேட்டு. அப்படின்னா டோட்டல் டைம் என்னவா இருக்கும், டோட்டல் ஒர்க் பை டோட்டல் ரேட் 12 நிமிஷம். ரைட்டா. இதில் என்ன சொல்கிறாங்க,
1/5 ஆஃப் த டோட்டல் டைம் ஏ ஓப்பனில் இருக்கு. அப்போ ஏ எவ்வளோ ஃபில் ஆயிருக்கும்? சாரி, டோட்டல் டைம் அது கிடையாதுங்க. ஓகேவா, அது கிடையாது டோட்டல் டைம். இப்போ அதாவது டோட்டல் டைம் எதுனா ஏ வந்து 1/5 டைம், அப்புறம் ஏ அண்ட் பி ரிமைனிங் டைம் ஃபில் ஆகுது இல்லை, எடுத்துக்குது இல்லை ஃபில் பண்ணுறதுக்கு, அதுதான் டோட்டல் டைம். இது நான் இப்போ சொன்னேன்ல 12 மினிட்ஸு, இது வந்து டோட்டல் டைம் கிடையாது. இது எப்போனா ரெண்டுமே ஒரே டைமில் திறந்து விட்டாங்க தான். இங்கே ரெண்டுமே ஒரே டைமில் திறந்து விடல, 2 நிமிஷம் கழிச்சு தான் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது டோட்டல் டைம் கிடையாது. ஸோ டோட்டல் டைம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்னா கிடையாது, 5x வச்சுக்கலாம். ஏன் 5xனா இங்கே 1/5 ஆஃப் டைம்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்மளுக்கு x/5 போட்டு சால்வ் பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கும். இதே 5x/5 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது ஈஸியாக வரும். இதுதான் ஒரு ட்ரிக்கு. சப்போஸ் அன்னோன் வேல்யூ தெரியல, அதோட 1/5 தான் இதுன்னாங்கன்னா நீங்கள் 5x கூட எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. சப்போஸ் 1/3னா 3xன்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் டைம் வந்து பார்ப்போமே, 5x. ஏ என்னது ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ், 1/5 ஆஃப் த 2 மினிட்ஸ்ன்றா, அது எக்ஸாம்பிள் சொன்னது. 1/5 ஆஃப் த டைம் எடுத்துக்கலாம். டைம் டேக்கன் பை ஏ இஸ் 1/5 ஆஃப் த டைம். ஓகேவா, இந்த 1/5 ஆஃப் த டைமில் ஏ எவ்வளோ ஃபில் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏவோட ரேஷியோ என்னது, சாரி ரேட் என்னது? 3. எவ்வளோ டைம் எடுத்துக்கிறான்? 3x எடுத்துக்கிறான். ஸோ அவன் 1/5 ஆஃப் த டைமில், சாரி 1/5 ஆஃப் டைம் ஏ வந்து டேங்கை எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம்? 3x ஃபில் பண்ணிக்குதான், ரைட்டா? அப்போ பாக்கி டேங்க் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து 60. ஓகேவா, ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸில் ஏவை ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம்? 3x ஃபில் பண்ணியிருக்கு. அப்போ ரிமைனிங் டேங்க்கில் எவ்வளோ இருக்கும்? பாக்கி எவ்வளோ ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது? 60 - 3x. நான் சொல்ல வரது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி 60. ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸில் ஏ எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கு டேங்க்கில்? ஒரு 3 நிமிஷம்னா, சரி 3 லிட்டர் 300, சரி 3 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். மொத்த கெப்பாசிட்டி 60 லிட்டரு. ஏ மட்டும் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுவும் வெறும் 2 நிமிஷத்துக்கு. 2 நிமிஷத்தில் ஏஆல் எவ்வளோ நிரப்ப முடிஞ்சது? 3 லிட்டர் தான். அப்போ பாக்கி இருக்கிற டைமில் யார், ஏ அண்ட் பி எவ்வளோ நிரப்பணும்? 57 லிட்டர்ஸ் தான் நிரப்பணும், கரெக்டாக? அப்போ இதுதான் கெப்பாசிட்டி, 60 கிடையாது. யாருக்கு? ஏ அண்ட் பிக்கு சொல்கிறேன். ஏ அண்ட் பி ஒன்றா சேர்ந்து வேலை செய்வாங்களே, அப்போ கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? 57 தான் இருக்கும், 60 கிடையாது. இதுதான் அந்த லாஜிக், இதுதான் முக்கியம். அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? ஏ அண்ட் பி வேலை செய்யும் போது 57 தான் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 3 + 2 5. அவங்க எவ்வளோ மாதிரி டைம், ரிமைனிங் டைம் எவ்வளோ எடுத்துப்பாங்க? கரெக்டாக இதான கேள்வி? ரிமைனிங் டைம் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் டைம் 5x. ஓகேவா, x/5 ஏ எடுத்துக்கிச்சு. ஓகேவா, அப்போ ரிமைனிங் டைம் என்ன? 5x - x/5. (24x/5) ரிமைனிங் டைமு, கரெக்டா இல்லையா? சாரி, டோட்டல் டைம் இது 1/5 ஆஃப் த டைம்னா எக்ஸ். அப்போ ரிமைனிங் டைம் எவ்வளோ இருக்கும்? 4x. ஏன்னா 5xல எக்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் டைம் வந்து 4x, ரைட்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட். 57 லிட்டரு, எஃபிஷியன்சி 5, 4x அவங்களோட ரிமைனிங் டைம். இப்போ எவ்வளோ வரும்? 57 சாரி, அது எக்ஸாம்பிளுக்கு தான் 3ன்னால நாங்கள் எக்ஸாம்பிள் வச்சு குழப்பிக்கிட்டே இருக்கிறோம். எக்ஸாம்பிள் தான் 3, ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு? 3x வந்துச்சு. அப்போ 60 - 3x
equal to 5 into எவ்வளோங்க 4x ஆமாம். அப்போ என்னது 20x equal to 60 minus 3x. இப்படி வந்துச்சுன்னா 23x equal to 60. அப்போ x என்ன, x is equal to 60 by 23. கரெக்டா? ரைட்டு. ஆனால் ரிமைனிங் டைம் என்னதுங்க, இது வந்து டைம் டேக்கன் பை ஏ. ரிமைனிங் டைம் அதாவது ஏ அண்ட் பி எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க, 4x டைம் எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு கேட்டது 4x தான். கரெக்டா? பை போத் பைப்ஸ் எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க, 4x டைம் எடுத்துப்பாங்க. எக்ஸு வந்து 60 by 23. அப்போ 4x எவ்வளோ இருக்கும், 240 by 23. கரெக்டா? ஆப்ஷனை பார்ப்போமா, 13 into 23 என்னவா வரும், கண்டிப்பாக 16லாம் போகாது. ஏன்னா 23 into 10 என்னது 230 தான். கரெக்டா? அப்போ 23 into 13 தான் பார்க்கணும். 16 பார்த்தா அது அவ்வளோ அதிகமாக போயிடும். நம்மளுக்கு எவ்வளோ வரணும், 240 வரணும். இதுதான் சின்னதாக இருக்குது. ஏன்னா 230க்கும் 240க்கும் கேப் டிஃப்ரென்ஸ் சின்னது தான். இருக்கிறத பார்த்தா இதுதான் சின்னதாக தெரியுது. அப்போ 13 என்னங்க வரும், 3 3s are 9, 6 3 1 சாரி 2 is 9 3 2s are 6 3 9 9 299 plus 1 300 by 23. நம்மளுக்கு என்ன 240 தானே வரணும். என்ன எனக்கே குழம்புது. டோட்டல் கெப்பாசிட்டி 60. ஏ எவ்வளோ ஃபில் பண்ணியிருப்பான், ஏவோட எஃபிஷியன்சி வந்து 3 into எக்ஸு 3x. அப்போ பாக்கி என்னது 60 minus 3x. இது ஏ, இது வந்து ஏக்கு, இது ஏ அண்ட் பிக்கு. 60 minus 3x வந்து என்ன வரும், எஃபிஷியன்சி வந்து 5. அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து 4x. 20x equal to 60 minus 3x. அப்போ 60 by 23x 4 போட்டோம்னா 240x. ஆமாவா இல்லையா? 4x is equal to 240 by 23. ஆனால் இதுவே 219 வருது. நான் கரெக்டாக தான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா. 3 3s are 9 3 2s are 6 3 2. பார்ப்போம், ஆன்சர் செக் பண்ணுவோம். 300. ஓ, இவங்க 5x கேட்குறாங்க போலங்க. டோட்டல் டைம், how much time is taken by both pipes to fill the tank. அதாவது டோட்டல் டைம் தான் கேட்குறாங்க. நான் வெறும் a plus b மட்டும் நினச்சிக்கிட்டேன். அது கிடையாது. அதாவது அந்த எக்ஸ் ப்ளஸ் 4x இது ரெண்டுமே கேட்குறாங்க. அப்படி பார்த்தா 5x 300 by 23 தான். அப்போ என்ன வரும், இதுதான் வரும். ரைட்டா? இப்போ பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ எடுத்து 20, பி நம்மளுக்கு கெப்பாசிட்டி தெரியணும். டோட்டல் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு, 2 பேரோட ரேட்டு கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ வந்து டோட்டல் டைம் 5x எடுத்துக்கோங்க. அதாவது ஏ ஒரு ஏ வந்து 1/a அப்புறம் a plus b. ஏன்னா ஃபஸ்ட்டு 1/5 ஆஃப் டைம்ஸ் ஏ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் டைமில் தான் 2 பேரும் சேர்ந்து ஃபில் பண்ணுறாங்க. அப்போ இது 1/5, இது டோட்டல் டைம் 5xனா அப்போ 1/5 ஆஃப் டோட்டல் டைம் அது எக்ஸா, ரிமைனிங் டைம் இருக்கும் 4xா. இது ஏ எடுத்துக்கின டைம், இது ஏ அண்ட் பி எடுத்துக்கின டைம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? ஏ வந்து எக்ஸ் டைமில் எவ்வளோ ஃபில் பண்ணியிருப்பார் ஸ்டார்டிங்கு,
இவ்வளோ ஃபில் பண்ணியிருப்பாரு, 3 இன்ட்டு எக்ஸ் 3x ஃபில் பண்ணியிருப்பாரு. அப்போ ஏ அண்ட் பி இப்போ எவ்வளோ அவங்க ஃபில் பண்ணணும், டோட்டல் கெப்பாசிட்டிலேருந்து 3x கம்மி பண்ணால் இதுதான் அவங்க ஃபில் பண்ண வேண்டியது பாக்கி. ஏன்னா இதுதான் பாக்கி ஃபில் பண்ணணும். 60 மறுபடியும் ஃபில் பண்ணால் ரொம்பிடும். அப்போ அவங்களோட ஃபில் பண்ண வேண்டியது கெப்பாசிட்டி இவ்வளோ, அவங்களோட ரேட் என்னது, கம்பைன்ட் ரேட் என்னது 5. ஓகேவா. ரிமைனிங் டைம் இவங்களோட டைம் வந்து 4x. இப்போ கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். டோட்டல் கேன் வந்து 5x, அதை அப்படியே எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிருச்சு. உங்களுக்கு புரியும் நம்புறேன். சரி, ஓகே வாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இந்த கொஷின் வந்து நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆன்சர் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். 1/4 ஆஃப் இதுவா 1/4 of the tank can be filled in 3 hours by pipe A. 1/3 of the same tank can be filled in 2 hours by pipe B. How long it will take to tank if both are kept open? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்படி நம்ம ஒர்க் அண்ட் டைமில் 1/4 ஆஃப் த ஒர்க்கு வந்து ஏ வந்து 10 நாளில் செஞ்சு முடிப்பார் சொன்னேன்ல. அப்போ மொத்த ஒர்க் செஞ்சு முடிக்க எவ்வளோ ஆகும், ஏக்கு 40 நாள். அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். இதையும் அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி சொல்லிடலாம். கடைசியாக என்ன, 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் வேலை செஞ்சு முடிப்பாங்கன்னு தான் கேட்குறேன். ஃபில் பண்ணி முடிப்பாங்க கேட்குறாங்க. இது ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க, நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆன்சர் வந்து 4. ஓகேவா. இப்போ நல்லா பாருங்கள், இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுக்கு ஃபார்முலா தான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவசியமே இல்லை, இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது 2 பைப்பு, அதை தான் இப்படி பேரை தான் இப்படி எழுதி வச்சுருக்காங்க. ஓகேவா. ஒரு பைப், லெட்ஸ் சே பைப் ஏ, ஒரு எம்டி டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு அவர் 51 ஹவர்ஸ் எடுத்துக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பைப் இருக்குது, இவர் தான் பி. இவர் வந்து அந்த எம்டி டேங்கை காலி பண்ணுறதுக்கு, ட்ரெயின்ஸ்னு என்னது, காலி பண்ணுறாரு. யார் ஃபில் பண்ணுறாங்க, யார் காலி பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது, 76.5 ஹவர்ஸ் ஆகுது. சப்போஸ் 2 பைப்புமே திறந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேங்க் எம்டி ஆகிறதுக்கு எவ்வளோ மணி நேரத்தில் அந்த டேங்க் எம்டி ஆகிடும். ஒருத்தர் வந்து டேங்கை ஃபில் பண்ணுறாரு, ஒருத்தர் டேங்கை எம்டி பண்ணுறாரு. இது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா இந்த டேங்க்கு காலி எவ்வளோ மணி நேரத்தில் காலி ஆகிடும்னு கேட்குறாங்க. ஓகேவா. இதை எப்படி சால்வ் பண்ணுறது, சிம்பிள். ஃபஸ்ட்டு டைம் எதிப்போமா, 2 பேரோட டைமு 51, யார் இவர் 76.5. என்னடா 0.5 கொடுத்துக்கிறாங்களே, எப்படா எல்சிஎம் எதுன்னு நீங்கள் கேட்கலாம். கம் டு மை பர்கர்ஸ். ஓகே, இப்போ வந்து 1க்கும் 1/2க்கும் எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு டினாமினேட்டருக்கு என்ன எல்சிஎம்? ஓகே, எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் ரெண்டுத்துமே சொல்லிடுறேன். 2 கான்செப்ட் இங்கே கிளியர் பண்ணிடுவோம். ஃப்ராக்ஷன்ஸுக்கு எப்படி எல்சிஎம், ரேஷியோஸ் தெரியும், பட் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்க்கு ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் ஃபார்முலா. இப்போ எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 ஃப்ராக்ஷன் இருக்கட்டும், 1/2, 2/3. ஓகேவா. எல்சிஎம் தானே கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ மேலே எல்சிஎம் போட்டுக்கோங்க, கீழே ஹச்சிஎஃப் போட்டுக்கோங்க. மேலே என்ன இருக்கும், நியூமரேட்டர்ஸ், கீழே என்ன இருக்கும், டினாமினேட்டர்ஸ். கரெக்டா. இங்கே நியூமரேட்டர் என்ன, இந்த 2 ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் என்ன, 1, 2. டினாமினேட்டர் என்ன, 2, 1, 3. கரெக்டா. நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுப்போமா, 1க்கு 2க்கு எல்சிஎம் என்னங்க வரும்,
2வா? 2க்கும் 3க்கும் ஹச்சிஎஃப் என்னங்க வரும்? என்ன வரும்? 2 into 1 3 into 1 காமன் மல்டிபிள் 1 தான் இருக்குது. அப்போ என்னது 1ஆ? கரெக்டா? ஆமாவா இல்லையாங்க? LCM of numerator 2, HCF denominator is 1, அப்போ answer is 2. இதே இப்போ HCF கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். HCF of two fractions 3/4 5/6ன்னு வச்சுக்கோங்க. என்ன கேட்குறாங்க? HCF கேட்குறாங்களா? HCF எதுவுமா? மேலே என்ன எது கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு மேலே போடுங்க. HCF மேலேனா இப்போ கீழே என்னது? LCM. மேலே என்ன இருக்கும்? நியூமரேட்டர். கீழே என்ன இருக்கும்? டினாமினேட்டர். நியூமரேட்டர் என்ன? 3 and 5. நியூமரேட்டர் 3 and 5, டினாமினேட்டர் 4 and 6. HCF of numerator என்ன அது? காமன் மல்டிபிள் இருக்காது 3க்கும் 5க்கும். அப்படின்னா 1 தான். LCM என்னது? 4 and 6க்கு LCM என்னதுங்க? 2:3. 6ன்னு நினைக்கிறேன். 6ஆ? 6 வராது, 12. ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு ஐ ஹோப் யூ கெட் மை பாயிண்ட். ஓகேவா? இப்போ ஃப்ராக்ஷனுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. கொஷினுக்கு வாங்க. இங்கே என்ன இருக்குது? 51 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 76.5. 76.5 ஃப்ராக்ஷன் அப்படி எதெல்லாம் இன்ட்டு 2 போட்டோம்னா என்ன வரும்? டூ 5s are 10, 1 carry over 13, 1 carry over 14, 153. ஓகேவா? 51 153/2. இதுக்கு ரெண்டு இதுக்கு எல்சிஎம் எடுங்க பார்ப்போம். நான் எடுக்கிறேன், நீங்களும் எடுங்க. LCM of 51 153/2. LCM of numerator 51 153. HCF of denominator 1/2 1 தான் வரும். அப்போ இதோட LCM தெரிஞ்சால் மட்டும் போகணும். LCM of 51 153. 2ஆல் ஆஃப்கோர்ஸ் வரவே வராது. 3ஆல் 3 இன்னைக்கு ஓவர் ஜாம் ஆகுது, ரொம்ப ஜாம் ஆகுது இன்னைக்கு. ஓகே, 51 153. 3ஆல் பண்ணோம்னா என்ன வரும்? 17. இது என்ன வரும்? 51. 3ஆல் பண்ணோம்னா 17 17 17 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ கடைசியாக 17 தான். 1 1. அப்போ என்ன வரும்? 17 into 9 தான் LCM. 9 7s are 63. 6 carry over 153. இது அதே ஆன்சர் வருது. ஓகே, கண்டுபிடிச்சாச்சாங்க. இவன் 153/2. டோட்டல் கெப்பாசிட்டி 153. இவன் 51. 51 into 3 are 153. இது வந்து 51 153/2 into 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 153 வருமா? ரெண்டு பைப்போட ரேட்டு கண்டுபிடிச்சாச்சு. முக்கியம் என்னன்னா, இது இன்லெட் பைப் ஏ, இது அவுட்லெட் பைப். இவன் என்ன பண்ணுறான்? ஃபில் பண்ணுறான். அப்போ இங்கே ப்ளஸ் ரேஷியோ. இவன் என்ன பண்ணுறான்? எம்டி பண்ணுறான். அப்படின்னா அது மைனஸ். இவனோட ரேட் என்னவா இருக்கும்? மைனஸில் இருக்கும். இதுதான் முக்கியம். ஃபில் பண்ணுறவனுக்கு ப்ளஸ்ஸு, எம்டி பண்ணுறவனுக்கு என்னங்க வரும்? மைனஸ். இப்போ டோட்டல் ரேட் என்னவா இருக்கும்? நம்ம ப்ளஸ் ப்ளஸ் இருந்தால் 3 + 2 5ன்னு போட்டுருவோம். டோட்டல் ரேட்டு என்ன வரும்? 3 - 2 1.
எப்போ 2 பைப்பும் ஒரே டைமில் விட்டாங்கன்னா இப்படி தான் வரும் டோட்டல் ரேட்டு. இப்போ ஏதுவோமா, டோட்டல் கெப்பாசிட்டி 153, டோட்டல் ரேட்னது 3 - 2 1 இன்ட்டு டைம் டேக்கன். 2 பைப்பும் ஒரே ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஒரே டைம்னா இதான் அந்த டைம், டோட்டல் டைம். இப்போனா 3 - 2 1 1 × 2 t. அப்படின்னா 153 ஹவர்ஸ் ஆகுமா? என்ன ஆகும்? 153 ஹவர்ஸ் ஆகுமா அந்த டேங்க்கு எம்டி ஆகிறதுக்கு. ஆன்சர் நீங்கள் பார்த்து தெரியுதா? 2 பேர் டைம் எழுதியாச்சு, எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இவனுக்கு 3 வருது, இங்கே 2 வரும். எம்டி பண்ணுறதுனால -2, ஃபில் பண்ணுறதுனால +3. டோட்டல் ரேட் இப்படி எழுதியாச்சு. இது நான் டோட்டல் கெப்பாசிட்டி பை ரேட்டு இஸ் டைம். எப்படி ஒர்க் பை எஃபிஷியன்சி டைமோ அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே, 2 பைப் இருக்கு, 27 minutes 36 minutes. If both pipe are opened, how much time should be closed so that the tank is full in 21 minutes? அதாவது ஏ வந்து 27 நிமிஷம் எடுத்துக்கிறான், பி வந்து 36 நிமிஷம் எடுத்துக்கிறான். ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க, இனிஷியலாக ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் ஆஃப்டர் சம் டைம் என்ன பண்ணுறாங்க, பியை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஏ ஓப்பனில் தான் இருக்குது. பி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டுவெண்ட்டி 21 மினிட்ஸ்க்குள்ளே ஏ வந்து அதை ஃபில் பண்ணிடணும். நல்லா பாருங்கள், பி க்ளோஸ் ஆன கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு பி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 21 மினிட்ஸ்க்குள்ளே ஏ வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணிடணுமா. என்ன பண்ணிடணும்? அந்த டேங்கை ஃபில் பண்ணிடணும். கேள்வி என்னன்னா, எவ்வளோ நேரத்துக்குள்ள அந்த பி டேப்பை க்ளோஸ் பண்ணால் ஏஆல 21 மினிட்ஸ்க்குள்ளே ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஏ அண்ட் பி 2 பேர் சேர்ந்து ஃபில் பண்ணாங்கன்னா 30 நிமிஷத்தில் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பி வந்து 9 மினிட்ஸில் ஓகே, ஃபஸ்ட்டு தனித்தனியாக எழுதிடுறேன். ஏஆல ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிறான்? சப்போஸ் 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறான். சரி 10 வச்சுப்போமே. இதே பி வந்து 7 மினிட்ஸ் எடுத்துக்கிறான். இது எல்சிஎம் கண்டுபிடிச்சி 5 வராது, 5ன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் சேர்ந்து முடிக்கிறதுக்கு 5, ஃபில் பண்ணுறதுக்கு 5. இப்போ என்னன்னா, எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே பியை க்ளோஸ் பண்ணோம்னா ஏஆல அந்த டேங்கை 1 மினிட்குள்ளே முடிக்க முடியும், அதான் கேள்வி. இப்போ பியை வந்து 4 மினிட்ஸ் கழிச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஏஆல பாக்கி 1 மினிட்ல அதை ஃபில் பண்ணிட முடியும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கேள்வி புரிஞ்சிடுச்சு, நான் எப்படி ஆன்சர் சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏ என்னது 27, பி என்னது 36. சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எதனா என்ன வரும்? 9:12. 9:12 இன்னும் சிம்பிளாக என்ன? 3:4. கரெக்டா? 36 × 3, 27 × 4. 27 × 4 என்ன வரும்? 8. (27 × 4) 8, 2 கேரி ஓவர் 108. 36 × 3னாலும் 108 தான். ஓகேவா? இது வந்து டோட்டல் கெப்பாசிட்டி. இது தெரிஞ்சிடுச்சா? இது தெரிஞ்சால் போதும், 2 பேரோட ரேட்டு தெரிஞ்சால் போதும். அடுத்து ஏ வந்து டோட்டல் டைம், சப்போஸ் இப்போ ஏஆல 21 மினிட்ஸில்
எவ்வளோங்க ஃபில் பண்ண முடியும்? ஏஆல 21 மினிட்ஸ் எவ்வளோ ஃபில் பண்ண முடியும்? 84 லிட்டர்ஸ் ஃபில் பண்ண முடியுமா? டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோங்க? டோட்டல் கெப்பாசிட்டி டோட்டல் கெப்பாசிட்டி 108. ஏ 21 நிமிஷத்தில் எவ்வளோ ஃபில் பண்ணிட்டு முடியுது ஏஆல 21 மினிட்ஸில்? ஏன்னா லாஸ்ட் 21 மினிட்ஸ் அவங்க தான் ஃபில் பண்ண போகிறான் 84 லிட்டர்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? 108ல் 84 போச்சுன்னா எவ்வளோங்க வரும்? 24. அப்போ ஏ அண்ட் பி வந்து 24 லிட்டர்ஸ் சேர்ந்து முடிச்சு அப்புறம் பி க்ளோஸ் பண்ணாதான் 84. 21 மினிட்ஸில் ஏஆல மட்டும் என்ன பண்ண முடியும்? அந்த டேங்க்கு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண முடியும். ஏன்னா பாக்கி அவ்வளோ இருக்குது. 21 மினிட்ஸில் இவ்வளோ தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ அதுக்கு முன்னாடி 24 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடி 24 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணுறோமா? 2 பேர் சேர்ந்து தானே பண்ணுறாங்க. 4 + 3 அது 7ஆ? டைம் தான், இந்த டைம் தான் அவங்க கேட்குறாங்க. கரெக்டாக? ஏன்னா இந்த டைம் தான் பி வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. அதாவது எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே பி க்ளோஸ் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? 3 மினிட்ஸ். ஆன்சர் 3. என்னடா 3 காணும்? 24/7. நீங்க தப்பு பண்ணிட்டோம் போலயே. வாங்க பார்ப்போம். கரெக்டு, நம்ம பண்ணாதான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா? 84 24. ஓ சாரி, 3 தான். 24/3 7 வரக்கூடாது. இப்போ நான் தான் கேள்வி உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டேன். அதான் ஃபஸ்ட்டு பியாம்பா, அதுக்கப்புறம் ஏவாம்பா. பிஏ திறந்து விட்டுறாங்க. இந்த கேள்விக்கு அதான் அர்த்தம். ஃபஸ்ட்டு பிஏ திறந்து விட்டுறாங்க, அது ஒரு அமௌண்ட்டு ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் பாக்கி 21 நிமிஷத்தில் ஏ திறந்து விட்டுருவாங்க. அது வந்து ஃபில் பண்ணிடணும். புரியுதா? அப்போ தான் டேங்க் ஃபில் ஆகிடும். ஓகேவா? அப்போ பி வந்து எவ்வளோ மணி நேரத்து வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா ஏஆல பாக்கி இருக்கிற 21 மினிட்ஸ் ஃபில் பண்ண முடியும் டேங்கை. அதுதான் கேள்வி. ஓகேவா? ரைட்டா? இப்போ ஆன்சர் வந்து பியோட எஃபிஷியன்சி. நம்ம டோட்டல் இது போட்டோம், அது தப்பு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா பி தானே கேட்குறாங்க. அப்போ பிக்கு 3 தான். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. ஏ டேக் 27 36. எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு, ரேட் ஏதியாச்சு. பாக்கி இருக்கிற 21 மினிட்ஸ் ஏ தான் ஃபில் பண்ண போகிறாரு. அப்புறம் அவரால் எவ்வளோ அவர் பண்ண முடியும் அந்த 21 மினிட்ஸில்? 84 தான் பண்ண முடியும். லிட்டர்ஸ் தான் அவரால் அந்த டேங்கை ஃபில் பண்ண முடியும். அப்போ பாக்கி எவ்வளோ இருக்கும்? 24 லிட்டர்ஸ் இருக்குமா? இது யார் ஃபில் பண்ணுறா? பி தானே ஃபில் பண்ணுறான். எவ்வளோ மணி நேரத்தில் ஃபில் பண்ணுறான்? 8 நிமிஷத்தில். ஸோ 8 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ன பண்ணணும்? பியை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் 7 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அவனால் எவ்வளோ பண்ண முடியும்? பி எவ்வளோ பண்ணியிருப்பான்? 3 × 21 லிட்டர் தான் பண்ணியிருப்பான். அப்போ 108ல் 21 லிட்டர் போச்சுன்னா எவ்வளோ வரும்? 87 லிட்டர் வருமா? ஆனால் 21 நிமிஷத்தில் ஏஆல எவ்வளோ பண்ண முடியும்? 84 தான் பண்ண முடியும், ஃபில் பண்ண முடியும். ஆனால் 87 லிட்டர் ஃபில் பண்ண பாக்கி 3 லிட்டர் அவனால் அந்த டேங்கை ஃபில் பண்ண முடியாதுல்ல ஏஆல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இடிக்கும். ஏஆல ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா ஏஆல 84 தான் 21 மினிட்ஸில் பண்ண முடியும். அடுத்த கொஷின் போவோம். இந்த கொஷினா அப்புறம் இங்கே ஒன்று, இதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நான் சொன்னதை தெளிவாக பொறுமையாக கேட்டு யோசிச்சு பாருங்க. இது ஈஸி. ட்ரெயின் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மைனஸ் போட்டால் மட்டும் போதும். அதுதான் இம்பார்ட்டன்ட். யார் ட்ரெயின் பண்ணுறா, யார் எம்டி பண்ணுறா, யார் ஃபில் பண்ணுறா. ட்ரெயின் எம்டி ஒன்று தான். இது நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம். பி வந்து 5 ஹவர்ஸு, கியூ 10 ஹவர்ஸு, ஆர் வந்து என்ன பண்ணுறாரு? எம்டி பண்ணுறாரு 20 ஹவர்ஸு. 3 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா என்ன வரும்? ஒன்றும் இல்லை,
3 பேருக்கு ரேட்டை கண்டுபிடிங்க. 2 பேர் ப்ளஸில் வருவான், ஒருத்தன் மைனஸ் வருவான். டோட்டல் ரேட் நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன, டோட்டல் கெப்பாசிட்டி டோட்டல் ரேட்டை போட்டோம்னா டைம் தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஆன்சர் வந்து 4. இதையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 3 டேங்க் இருக்குது, 5 hours 8 hours 10 hours எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அப்போ 3 பேர் சேர்ந்து எவ்வளோ போகும்? அதுதான் ஒர்க் அவுட் டைமில் 3 பேர் கொடுத்தா டோட்டல் இது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? அதே மாதிரி தான் இதையும் கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இப்போ என்ன அது, 3 பைப் இருக்குது. டி 3DEF, இவன் 6, இவன் 8, இவன் 12 minutes. ஆல் பைப்ஸ் ஆர் ஓப்பன்டு. டி அண்ட் இ மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எப்போ 3 நிமிஷத்துக்கு முன்னாடி டேங்கை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஃபுல் ஆகிறதுக்கு 3 minutes முன்னாடி. 3 minutes. அப்போ பாக்கி இருக்கிற லாஸ்ட் 3 minutes யாருங்க பண்ணுவா? எஃப் தான் பண்ணுவான். கரெக்டா? அந்த டேங்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதான் கேள்வி. நான் இப்படி எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்க. லாஸ்ட் 3 minutesஆல எஃப்ஆல எவ்வளோ பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் இது எழுதிரும். 6 8 12. சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எதுவுமா? 3:4:6. இதை தவிர்த்து இதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். 2ஆல பண்ணலாம். இப்போ அதிகமாக இருக்கிறவனுக்கு மீடியம், கம்மியாக இருக்கிறவனுக்கு இதுதான் 12:3. அப்போ என்ன வரும்? 36. 6 into 6 36, 8 into 4 36, 8 into 4 36. 12 into 3 36, 8 into 4 32 தானே வரும். 6 8 12 3 4 6 கம்மி பண்ண முடியாதே. நான் தான் 12 into 3 போட்டேன், மாற்றி போடணும் போல. 6 into 4 24. இந்த மெத்தட் எனக்கு ஏன் தப்பு? சரிங்க, நீங்கள் எல்சிஎம்மே கண்டுபிடிங்க, அதான் பெட்டர். நான் அதான் ஷார்ட் கட் கிட் கட்டுன்ட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 3 2 3 மறுபடியும் 2 3 1 1 லாஸ்ட்டாக 3 போட்டோம்னா 1 1 1. 4 2 ஒரு 3. 8 into 3 என்னது? 24. அப்போ 6 8 12. 6 into 4 are 24, 8 into 3 are 24, 12 into 6 are 12 into 2 are 24. ரைட்டா? இதுதான் டோட்டல் கெப்பாசிட்டி. ஒவ்வொருத்தவங்க ரேட்டு. இது வந்து டி, இது இ, இது எஃப். ஓகேவா? டிஇஎஃபோட ரேட் நான் இங்கே எழுதிடுறேன். 4 3 2. லாஸ்ட் 3 minutesல ஏஆல எவ்வளோ பண்ண முடியும்? அவனோட எஃபிஷியன்ட் ரேட் வந்து 2, 3 minutes கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ? 6 liters தான். டோட்டல் கெப்பாசிட்டி என்னது? 24 liters. லாஸ்ட் 3 minutesல 6 liters. கரெக்டா? அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 18 liters ரிமைனிங் இருக்கும். இது யார் செய்கிறாங்க? 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. ஆனால் எத்தனை மணி நேரத்தில் செய்கிறாங்கன்னு தெரியல. ரைட்டா? இப்போ கண்டுபிடிக்கலாம் வாங்க. லாஸ்ட் 18 liters பாக்கி இருக்கு. 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்களா, அதனால 3 பேர் ரேட்டையும் எழுதிடும். 4 + 3 + 2 என்ன வரும்? 3 + 2 5 5 4 9. எத்தனை நிமிஷம் தெரியல, அதான் எக்ஸ். 9/18 என்ன வருது? 2 வருதா? அப்போ இவங்க 3 பேர் எடுக்கும்போது 3 பேரும் சேர்ந்து 18 liters ஃபில் பண்ணுறதுக்கு 2 minutes எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 3 minutes வந்து 6 liters எஃப் பண்ணுறான். ஓகேவா? 6 liters. அப்போ மொத்தமாக எவ்வளோ மணி நேரம் ஆகும்? 5 minutes ஆகும். டிஇஎஃப் 18 litersக்கு 2 minutes எடுத்துக்கிறாங்க. லாஸ்ட் 3 minutes இவனுக்கு 2 பேரும் காலியா? அப்போ எஃப் மட்டும் தானே இருப்பான். அவன் 6 liters
மொத்தமாக 24, பாக்கி இருக்கிற 6 லிட்டர்ஸ் அவனு 3 மினிட்ஸில், பாக்கி இருக்கிற 3 மினிட்ஸில் ஒன்று 6 லிட்டர்ஸ் தான் பண்ண முடியும். டோட்டல் டைம் 5 மினிட்ஸ். ஆன்சர் வந்து ஏ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ஒரு 2 கொஷின் நான் சொன்னேனே முன்னாடி, ஸ்டார்டிங்கில் ஒன்று, அப்புறம் மிட் ஆஃப் த செஷனில் ஒன்று. 5 தான் ஆன்சர். இங்கே ஆன்சர் பார்த்தா தெரியும், நான் சொல்கிறது தான் இங்கே எழுதியிருப்பாங்க. அடுத்த கொஷின் தெரிஞ்சிருக்கும். இது என்னது? 3 பைப்ஸ் இருக்கு, ஏபிசி 20, 30, 60. மூணுத்தையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒருத்தனை 7 மணிக்கு, 8 மணிக்கு, இன்னொருத்தன் 9 மணிக்கு, சேம் டே. ஓகேவா? இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? ஃபஸ்ட்டு டைம் எழுதணும். டோட்டல் கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியணும். 20, 30, 30, 60. பார்த்தாலே சொல்லிடலாம் எல்சிஎம் 60 தான். ஏன்னா எல்சிஎம் தான் ஃபர்ஸ்ட், 60 தான் ஃபர்ஸ்ட் வருது. இங்கே 3, இங்கே 2, இங்கே 1. 3 பேர் ரேட்டு தெரிஞ்சிடுச்சா? 3, 2, 1 ஃபார் ஏபிசி. ஒருத்தன் 7 மணிக்கு, இன்னொருத்தன் 8 மணிக்கு, இன்னொருத்தன் 9 மணிக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏவை திறந்து விட்றாங்க 7 மணி அப்போ. ஓகேவா? அடுத்து பி. அப்போ 8 மணி அப்போ யாரும் சேர்ந்து வேலை செய்வா? ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்வாங்க. 9 மணிக்கு அப்புறம் தான் 3 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க. ஏன்னா அப்போ தான் சி உள்ளே வரான். 9 மணிக்கு தான் சி வேலைக்கு வரான், பி 8 மணிக்கு வேலைக்கு வரான். ஓகேவா? 7 மணிக்கு வந்துடுறோம். இது வந்து அட்வான்ஸ் தான். நான் எப்படி சால்வ் பண்ண மட்டும் பாருங்க. டோட்டல் டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போமே. டோட்டல் என்ன வருது? 60 ஹவர்ஸ் வருதா? சரி, டோட்டல் கெப்பாசிட்டி 60. டோட்டல் கெப்பாசிட்டி 60 லிட்டர். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா டோட்டல் கெப்பாசிட்டி 60. 3 பேர் எப்போ சேர்ந்து வேலை செய்கிறாங்க? 9 மணி. கரெக்டா? அப்போ 9 மணி வரைக்கும் ஏ மட்டும் எவ்வளோ ஃபில் பண்ணியிருப்பான்? டில் 9 PM, சாரி 9 AM. ஏ எவ்வளோ ஃபில் பண்ணியிருப்பான்? எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் 2 ஹவர்ஸ் ஆகிருக்குமா? 7 மணிலேருந்து 9 மணிக்கு அவன் எவ்வளோ ஃபில் பண்ணியிருப்பான்? 6 லிட்டர் பண்ணியிருப்பான். பி எவ்வளோ பண்ணியிருப்பான்? அவன் 8 மணிக்கு வரான். அவனோட எஃபிஷியன்சி என்னது? 2. எவ்வளோ மணி நேரம்? 1 ஹவர் தான். 8லேருந்து 9 1 ஹவர் தான். அவன் 2 லிட்டர் பண்ணியிருக்கான். ரைட்டா? ரைட்டு. ஸோ அப்போ 9 மணி வரைக்கும் 2 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஒருத்தன் ஏ, பி. ஏ 6 லிட்டர், பி 2 லிட்டர். அப்போ எவ்வளோ லிட்டர் ஃபில் ஆகிருக்கும்? 60 லிட்டரில் 8 லிட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ பாக்கி எத்தனை லிட்டருக்கு? 52 லிட்டர். அப்போ 3 பேர் சேர்ந்து இன்னும் எத்தனை லிட்டர் ஃபில் பண்ணணும்? 52 லிட்டர் தான் ஃபில் பண்ணணும். 3 பேர் சேர்ந்து 52 லிட்டர் தான் பாக்கி ஃபில் பண்ணணும். அப்போ 52 இருக்கிற கெப்பாசிட்டி 3 பேர் சேர்ந்து எவ்வளோ செய்கிறாங்க? என்ன வரும்? 3 + 2 5 6. 3 பேர் சேர்ந்து ஃபில் பண்ணுற டைம் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. இது நான் 3 அதில் வரும். 26, 3, 12. எவ்வளோ ஆகுது? 12 ஹவர்ஸ் ஆகுது. ஏ வந்து 6 ஹவர்ஸ், பி 2 ஹவர்ஸ், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்தா 12 ஹவர்ஸ். இந்த 60 லிட்டர் ஃபில் பண்ணுறதுக்கே இப்போ எவ்வளோ வருது? 12 + 2 18, 20 ஹவர்ஸ் ஆகுது மொத்த டேங்கி ஃபில் பண்ணுறதுக்கு. எப்போ 3 பேர் ஒரே டைமில் ஸ்டார்டிங்லேருந்து சேர்றது இல்லை. இவன் 7 மணி, இவன் 8 மணி, அப்புறம் 9 மணி. 20 ஹவர்ஸா?
அப்போ 7 மணிலேருந்து 20 ஹவர்ஸ்னு இப்படி வராதே. தப்பா போட்டணும். 50/6 என்ன வரும்? 26/3 3 into 12 are 26 வராதுல்ல. 36 3 into 12 into 3 are 36 தான், 26 கிடையாது. அப்போ இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா அதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இதுதான் 26/3 ஹவர்ஸ். அதுதான் 8 hours 40 minutes போல. 1 hour 60 minutes 26/3 ஹவர்ஸ் எவ்வளோ வந்திருக்கும்? 60 into 26/3 20 into 26 12 520 minutes கரெக்டா? 1 hour 60 minutes. அப்போ 520 minutesனா எவ்வளோக்கு மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க? 8 ஹவர்ஸ்னா 480 மினிட்ஸா? 480க்கு இதுக்கு எவ்வளோ பாக்கி இருக்குது? 40 மினிட்ஸ் தான் பாக்கி இருக்குது. அப்போ அதான் 8 hours 40 minutes அப்படின்னு அர்த்தம். அப்போ 9 மணிலேருந்து 8 hours 40 minutes 5:40 PM. எப்போ ஃபுல் ஆகும்னு தான் கேட்குறாங்க. சாரி, எப்போ ஃபில் ஆகும்னு தான் கேட்குறாங்க. அப்போ 5:40 PM தான் ஃபுல் ஆகும். ஏன்னா பாக்கி இருக்குது 52 லிட்டரு. அது 3 பேர் சேர்ந்து எப்போ முடிப்பாங்க? 5:40 PM தான் முடிப்பாங்க. ரைட் கரெக்ட். இது கொஞ்சம் குழப்பம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏ வந்து 7 மணி, இவன் 8 மணி, ஏபிசி 3 மணி, கவுண்டமணி, செல்வமணி, ராஜமணி. ஏ எவ்வளோ ஃபில் பண்ணியிருப்பான் 2 ஹவர்ஸில்? 6 லிட்டர். பி எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கான் 2 ஹவர்ஸில்? 2 லிட்டர். மொத்தமாக இருக்கிறது 60 லிட்டர். அதில் 8 போச்சுன்னா 52 லிட்டர். ஓகேவா? இந்த 7 மணிலேருந்து 9 மணியில் 8 லிட்டர் பண்ணிட்டாங்க. பாக்கி எவ்வளோ மணி டைமில் 52 லிட்டர் பண்ணுவாங்க 3 பேரும் சேர்ந்து? அது 9 மணிலேருந்து இப்படி பண்ணுவாங்க. அதுதான் கேள்வி. ஓகேவா? எப்போ வந்து முடிப்பாங்க, ஃபில் பண்ணி எப்போ முடியும்? டோட்டல் டைம் கேட்கல, எப்போ ஃபில் பண்ணி முடிப்பாங்க தான் கேட்குறாங்க. இதே டோட்டல் டைம் கேட்டிருந்தாங்கன்னா 6 ஹவர்ஸு ப்ளஸ் ஒரு 2 ஹவர்ஸு, சாரி 7, அது ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிருக்கும். 3 பேர் சேர்ந்து முடிக்கிறதுக்கு ஒரு 8 hours 40 minutes ஆகிருக்கும். ஏன்னா 7லேருந்து 9, அப்புறம் 9லேருந்து ஒரு 8 hours 40 minutes, 10 hours 40 minutes ஆகிருக்கும். இவங்க வந்து எப்போ ஃபில் ஆகி முடிக்கும்? 9 மணிலேருந்து 8 hours 40 minutes அப்போ தான் ஃபில் ஆகி முடிச்சிருக்கும். அதான் இது கொஞ்சம் கிரிப்பியாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஈஸி தான். ஓகேவா? இந்த இடத்துல லீக்கேஜ் டைப் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். லீக்கேஜ் வந்து ஒரு பைப்பு, அது வந்து ட்ரெயின் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. எங்கெல்லாம் கொஷினில் லீக்கேஜ் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எடுத்துக்குதோ அதுதான் லீக்கேஜ் ஆகுதுன்னா இட் இஸ் எ பைப் இட் இஸ் எ பைப் விச் ட்ரெயின்ஸ் த டேங்க் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஓகேவா? சிஸ்டம்னாலும் டேங்க்னாலும் ஒன்று தான். அது வந்து 9 ஹவர்ஸில் ஃபில் ஆகிடுமா? ஓகேவா? ஏதோ ஒரு பைப் வச்சுக்கோங்க, ஒரு பைப்பில் இருக்குது, அது சிஸ்டம் வந்து ஃபில் ஆகிறதுக்கு 9 ஹவர்ஸில் ஃபில் ஆகிடும். ஒரு பைப் ஏ வந்து இருக்கு, பைப் ஏ 9 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. டியூ டு லீக்கேஜ்னால லீக்கேஜ் அதாவது நார்மல் கண்டிஷனில் 9 ஹவர்ஸ் ஆகுமா? லீக்கேஜ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 ஹவர் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்ட்ரா 1 ஹவர்னா என்னது? 10 ஹவர்ஸா? இது வந்து பைப் பி, இது வந்து என்ன பண்ணுது? எம்டி பண்ணுது. இவன் என்ன பண்ணுறான்? ஃபில் பண்ணுறான். இவன் என்ன, அதாவது வாட் டைம் லீக்குனால அது எவ்வளோ மணி நேரத்தில் எம்டி ஆகிடும் கேட்குறாங்க. இதுதான், ஒருத்தன் ஃபில் பண்ணுறான், ஒருத்தன் எம்டி பண்ணுறான். ஹவு மெனி டைமில் அதை 2 பேரும் ஓப்பன் பண்ணி விட்டா எவ்வளோ நேரத்தில் அது காலி ஆகிடும்? அதே கொஷின் தான். அது கொஷின் இப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருத்தன் 9, ஒருத்தன் 10. என்ன வரும்? எல்சிஎம் 90 வரும். இவனுக்கு என்ன வரும்? 10 வரும். இவனுக்கு என்ன வரும்? 9 வரும்.
கரெக்டா? இவன் வந்து ஃபில் பண்ணுறவன், இவன் வந்து என்ன பண்ணுறான், எம்டி பண்ணுறவன். அப்போ இவனுக்கு +10, இவனுக்கு மைனஸ். ஓகேவா? டோட்டல் கெப்பாசிட்டி, டோட்டல் ரேட்டு கிடச்சிச்சு. டைம் கண்டுபிடிப்போமா? டோட்டல் கெப்பாசிட்டி 90, டோட்டல் ரேட் என்ன, 10 - 9. டைம் என்ன வரும், 90 வருமா? 90 என்னது, ஹவர்ஸ். ஆமாம், ஹவர்ஸ். ஆன்சர் 90 ஹவர்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். லீக்கேஜ் எக்ஸ்ட்ரா 1 ஹவர் எடுத்துக்குது. எதுலேருந்து 1 ஹவர், இதுலேருந்து 1 ஹவர். அப்போ பைப் ஏ 9 ஹவர்ஸ், லீக்கேஜ் ட்ரைனிங் பைப் வந்து 10 ஹவர்ஸ். இவனுக்கு வந்து நெகட்டிவ் ரேட்டு, இவனுக்கு வந்து ப்ளஸ் ரேட்டு எல்சிஎம் எடுக்கும்போது. அப்புறம் டோட்டல் டைம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர். அதான் இங்கே பண்ணியிருப்பாங்க. தெரியுதா? ஓகேங்க. இது உண்மையிலே இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் டப்புன்னு சால்வ் பண்ணிடலாம். நான் சொன்ன மெத்தடில். லீக்கேஜ்னா இன்னொரு பைப்பு காலி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா போதும். அப்படி 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 அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு பைப் ஃபில் பண்ணுறதுக்கு 30 ஹவர்ஸ், லீக்கேஜ்னால 50 ஹவர்ஸில் ஃபில் ஆகிடுது. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ மணி நேரம் இதிலே கொடுத்துட்டாங்க. ஒரு பைப்பு 30 ஆகுது, இன்னொரு பைப் லீக்கேஜ் பைப் வந்து 50 ஹவர்ஸ் ஆகி எடுத்துக்குது. இந்த கொஷினில் என்ன பார்த்தோம், எக்ஸ்ட்ரா 10 ஹவர்ஸ். அதனால் நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே இருந்ததோட +10 போட்டேன். கரெக்டாக? ஏற்கனவே இருந்ததோட ப்ளஸ் 1 ஹவர் 10 ஹவர் போட்டேன். ஏற்கனவே 9 ஹவர்ஸ், ஏற்கனவே ப்ளஸ் இருந்த 1 ஹவர் எக்ஸ்ட்ரானால நான் 10 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டேன். இவங்க டேரெக்டாகவே அந்த 50 கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே 30 மணி நேரம் ஆகும், லீக்கேஜ்னால 50 மணி நேரம் ஆகுது. எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ்னு இன்டெரக்டாக சொல்லாமல் டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இவன் ஃபில் பண்ணுறவன், இவன் எம்டி பண்ணுறவன் என்ன வரும், 150 வரும். ரைட்டா? இவனுக்கு என்ன வரும், +5. இவனுக்கு என்ன வரும், -3. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி +5 - 3 தான் டோட்டல் ரேட்டு. டோட்டல் டைம் 2 வருமா, 75. ஆன்சர் டி. அவ்வளோதான், சிம்பிள். இதோ பாருங்க, நார்மலாக ஒரு பைப் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து 30. அப்போ இவன் ஃபில்லிங் டேங்க்கு. எவன் லீக்கேஜ்ன்றானோ அவன் வந்து ட்ரைனிங் பைப்பு. ஓகேவா? அவன் வந்து ட்ரைனிங் பைப்பு. கொஷினில் எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் +20 ஆட் பண்ணி 15 போடணும். இங்கே டேரெக்டாக 50 போட்டாங்க, அதனால தான் நான் இங்கே எழுதிட்டேன். இஃப் எக்ஸ்ட்ரா 50 மினிட்ஸ்னு போட்டுருந்துச்சுன்னா நான் என்ன எழுதியிருப்பேன் தெரியுமா, இங்கே 18 எழுதியிருப்பேன். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டு பைப் இருக்கு, ஃபில் பண்ணுறதுக்கு 16. இஃப் 2 போய் 1. ஓகே, இங்கே என்ன கதைன்னா 2 பைப் இருக்கு, 12, 16. அதே ஓகேவா? மூணாவதாக ஒருத்தன் வரான், 90 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறான். லீக்கேஜ் டு கம்ப்ளீட். இது வேணாம், விட்டுருங்க. இது ரொம்ப இந்த இந்த கொஸ்டின் வேணாம், லீவ் இட். இது அட்வான்ஸுக்கே அட்வான்ஸாக இருக்குது. இவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க கேட்டில், சி கியூவர்ட்டில். இது வந்து ஆல்டர்னேட்டில் நாங்கள் ஒர்க் அவுட் டைமில் நம்ம என்னங்க பார்த்தோம், 2 days சேர்ந்து பண்ணுறது தான் டோட்டல் ஒர்க் அப்படின்னு பார்த்தோமா. இங்கேயும் அதே தான். 2 பைப் இருக்குது, ஏபி, ஃபில் டேங்க் 32, 28. 32, 28 பண்ணால் வரும் 8:7. 32 into 7 அது 14. 1 2 3 6. 74. சாரி, நான் தான் தப்பா இந்த மாதிரி எல்சிஎம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மல் மெத்தடே போட்டுருங்க. 2 16 14 2 8 7 2 4 7 2 2 7 அப்புறம் 2 1 7 அப்புறம் லாஸ்ட்டாக 7 வரும். 1 1 32 18 2 16 சாரி 28 16 19
19 சாரி 14 2 8 7 2 4 7 2 2 7 2 1 7 7 1 1 எத்தனை டூடா 5 டூவா அப்போ 32 இன்ட்டு 7 என்ன வரும் 14 7 3 are 21 224 224 ஒருத்தன் 32 இன்னொருத்தன் 28 இவனுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுது 32 into 2 4 32 into 7 நினைக்கிறேன் 14 ஆன்சரே இருக்கும் ஓகே 32 into 7ங்க 8 ரேட்டு கண்டுபிடிச்சாச்சா கரெக்டா இல்லையா இப்போ என்ன நமக்கு தெரிய வருது டோட்டல் கெப்பாசிட்டி டோட்டல் இது எவ்வளோ 15 இதுதான் டோட்டல் டைம் இது வந்து எப்போ 2 ஹவர்ஸுக்கு அதில் வந்து 2 டேஸ் இங்கே ஹவர்ஸ்னால 2 ஹவர்ஸுக்கு எவ்வளோ ஆகுது 15 மினிட்ஸ் 15 யூனிட்ஸா ஆமாம் கரெக்டு இங்கே எஃபிஷியன்சி என்னங்க அர்த்தம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பான் அதான அர்த்தம் ஏஆல ஒரு நாளைக்கு சாரி ஒர்க் டைமில் சொல்கிறேன் இங்கே 7 என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு 1/7 ஆஃப் ஒர்க் பண்ணியிருப்பான்னு அர்த்தம் இவன் பி வந்து 1/8 ஆஃப் ஒர்க் பண்ணியிருப்பான்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இங்கே 2 1 அதாவது ஏ ஒரு மணி நேரம் ஃபஸ்ட்டு ஏ வேலை செய்வானா 7 லிட்டர் ஃபில் பண்ணியிருக்கான் அடுத்து பி வேலை செய்கிறானா அடுத்த ஒரு மணி நேரம் நெக்ஸ்ட் ஹவர் அவன் 8 லிட்டர்ஸ் அப்போ 2 ஹவர்ஸுக்கு 215 லிட்டர்ஸ்னா 224 லிட்டர்ஸுக்கு எத்தனை ஹவர் அப்படின்னு கேட்குறாங்க ரேஷியோ போடுவான் 2 ஹவர்ஸ் 15 224க்கு எத்தனை ஹவர் சால்வ் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு கிடைக்கும் சால்வ் பண்ணட்டா 2 into 224/5 வராது 2 hours 15 அப்போ 30 ஹவர்ஸுக்கு எவ்வளோ வரும் 2 hours 15னா 30 ஹவர்ஸ் என்ன பண்ணுறா 15 into 15 என்ன வருது 5 into 5 are 25 2 carry over 75 15 225 லிட்டர்ஸ் இங்கே என்ன 224 லிட்டர்ஸ் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது 30 தான் கிட்ட இருக்குது அதனால் 30th ஹவர் தான் அவ்வளோதான் சிம்பிள் தான் நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் போட தேவையில்ல நீங்கள் அப்படியே ஆன்சர் என்ன 224 வரணும்னா என்ன மல்டிப்ளை பண்ணால் 224 வரும் அது கெஸ் பண்ணால் போதும் இதுவே அக்யூரேட்டு அப்ராக்ஸ் கிடையாது அக்யூரேட் கிடையாது அப்ராக்ஸ் வேல்யூ தான் அவ்வளோதாங்க இதில் முடிஞ்சிடுச்சு இந்த கொஷின் என்னென்ன பார்க்குறீங்களா 2 பைப் இருக்குது 1000 லிட்டர் டேங்க்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு 5 and 6 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் 1800 டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுப்பாங்கன்னு கேட்குறாங்க அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை ஒருத்தன் 5 6
ஏ வந்து 5 ஹவர்ஸ் எடுத்துக்கிறான் 1000 லிட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு. அப்போ 1800 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணோன்னா எவ்வளோ எடுத்துப்பான்? 1 ஹவருக்கு 200 லிட்டர்ஸு, 800 லிட்டர்ஸ்னால் 4 ஹவர்ஸா? அப்போ இங்கே இங்கே வந்து 800 எக்ஸ்ட்ரா 800 ஆகுதுன்னா அப்போ இங்கே என்ன ப்ளஸ் 4 9 ஹவர்ஸ் ஆகுது. ஏ வந்து 9 ஹவர்ஸ் எடுத்துக்கிறான் 1800 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. பி அதே மாதிரி எவ்வளோ எடுத்துக்கிறான்? 10.8 ஹவர்ஸ் எடுத்துக்கிறான். இப்போ இவங்க 2 பேருக்கும் எல்சிஎம் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? டோட்டல் கெப்பாசிட்டி தெரியுது நம்மளுக்கு. எல்சிஎம் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, எல்சிஎம் போட்டால் தான் இது வரும். டிவைட் பண்ணால் இந்த 2 வேல்யூவும் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிடுச்சு? டோட்டல் கெப்பாசிட்டி டோட்டல் ரேட்டு கிடச்சிடுச்சு. என்ன பண்ணுறேன் அதை டோட்டல் ரேட் தான் இது. அப்படி என்ன டோட்டல் கெப்பாசிட்டி டிவைடட் பை டோட்டல் ரேட்டு சால்வ் பண்ணால் டைம் தெரிஞ்சிட போகுது. அதான் மேட்டர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இது வந்து எப்படி சொல்கிறது, ஹாஸ்டரிக்ஸ் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணாம், எல்லாமே நோட் பண்ணணும் தான். இதுக்கு மட்டும் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். 3 டேப்போட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரேஷியோ ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் த்ரூ தம் இஸ் ஈக்குவல் டு, இது கொஷின், இது ஃபார்முலா வேணாம், கொஷின்லேயே சொல்லிட்டாங்க. கொஷின் என்ன சொல்கிறாங்க? வாட்டர் ஃப்ளோயிங் த்ரூ தம் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டயாமீட்டர். அதாவது ரேட், வாட்டர் ஃப்ளோயிங் தானே ரேட்டு, இஸ் ஈக்குவல் டு அவங்க டயாமீட்டரோட ஸ்கொயரா. த பிக்கெஸ்ட் டேப் ஃபில் அலோன் இன் 81 மினிட்ஸ். ஓகேவா? If all the taps are simultaneously open, how long will the tap take to be filled? பெரிய டேப் வந்து 18 மினிட்ஸா? இது வேணாம், விட்டுருங்க. நான் அப்புறமா இது மார்க் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரொம்ப நிறைய இது குழப்புற மாதிரி தான் இல்லை சம்ஸ். ஆனால் ஒர்க் எனர்ஜி ஒர்க் டைம் மாதிரி தான் இதையும் சால்வ் பண்ணணும். அந்த ஃபில்லிங் அப்போ எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே எவன் ஃபில் பண்ணுறான், அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மற்றபடி அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்கள். ஓகேவா?